ப்ரோஸ் எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு வந்து பார்த்துன்னு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் அந்த 6 மெம்பர்ஸ் கிட்ட இன்டர்வியூர் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க எப்படி ரிப்ளை பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு தான் பார்த்துன்னு இருந்தோம். ஸோ இப்போ ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூர் வந்து இப்போ கேட்குறாரு, கேன் யூ டெல் அஸ் அபவுட் தி ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன். ஸோ ட்ரைனிங் இந்த வாயேஜ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரைனிங் போனீங்கல்ல, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்குறாரு அந்த இன்டர்வியூவர். ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பார்க்கலாம். வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, வி ஸ்டார்டட் வித் சம் தியரிட்டிக்கல் கோர்சஸ் ஆன் நேவிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு தியரிட்டிக்கல் கோர்சஸ் தான் நடந்துச்சு. அதில் வந்து நேவிகேட் எப்படி பண்ணுறது, கம்யூனிகேஷன் அங்கே எப்படி பண்ணுறது, வெதர்லாம் எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்லாம் சொன்னாங்க. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். ஸோ வெளியே வந்து நம்ம வந்து செயில் பண்ணி அதெல்லாம் பண்ணுறத விட கிளாஸ் ரூம் கோர்சஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வி வேர் given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. ஸோ மோஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி வந்து ரிப்பேர் பண்ணுறது, எமர்ஜென்சி டைமில் நாங்கள் எப்படி டீல் பண்ணணும், வெதர்ஸ் எல்லாம் வந்து ரஃப்பாக இருந்தால் நாங்கள் எப்படி வந்து டீல் பண்ணணும், மெடிக்கல் எமர்ஜென்சி அது மாதிரிலாம் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, we underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center. ஸோ நாங்கள் மும்பையில் தான் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கோர்சஸ் வந்து நாங்கள் மேற்கொண்டோம். எங்கன்னா இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டரில். அது மட்டும் இல்லாமல் கொச்சியில் வேரியஸ் ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து மேற்கொண்டோம் சதர்ன் நேவல் சைடில். ஸோ வி ஈவன் செயில்ட் ஆன் INSV மாதேவ். ஸோ மாதேவ்ன்றது தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செயில் பண்ணுறது. மயூரியஸ்க்கெலாம் போயிருக்கிறோம் இப்போனா 2016 அண்ட் 2017. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் கேபிட்டவுன் டிசம்பர் 2016லேயும் நாங்கள் போயிருக்கிறோம். வி வர் ட்ரெயின்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years டு ப்ரிப்பேர் ஃபார் தி வாயேஜ். எங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து எங்களை இதுக்காக ட்ரெயின் பண்ணின்னு இருந்தாங்க. சின்ஸ் த போர்ட் வாஸ் ஓல்டு. ஸோ இந்த மாதேவ் வந்து ரொம்ப ஓல்டாக இருந்ததுனால கொஞ்சம் மைனர் லீக்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ்லாம் அடிக்கடி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாட்டருக்கு ஃபுட்க்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருந்தது. அந்த ட்ரிப் வந்து இட்ஸ் ரியலி டுட்டோரியல் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. எப்படின்னா ஃபுட்டு மேனேஜ் பண்ணுறது, வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் ஒரு பெரிய பயணம் போது நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்லாம் வந்து எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய உதவியாக இந்த ட்ரிப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்டர்வியூவர், வாட் வாஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் தி 30 விமன் ஹூ ஹேட் அப்ளைட். ஸோ 30 பெண்மணிகள் வந்து இதுக்காக அப்ளை பண்ணாங்க. அதில் எங்கள் 6 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. எது மூலயமானா எங்களோட சர்வைவல் ஸ்கில்ஸ் அண்ட் ஷோகேஸ், நாங்கள் எப்படி வந்து எங்களோட ஸ்கில்ஸை வந்து நாங்கள் காமிச்சோம், அது மூலயமா எங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. த க்ரூ வாஸ் மென்டார்ட் பை. ஸோ எங்களோட மென்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர் திலீப் டாண்டி தான். பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் தி ஃப்ளாரியப் சட் சி. ஸோ இந்த கடல் சிற்றத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கோட செகண்ட் தாட் இருந்துச்சு, நம்ம இந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணணுமா வேணாமான்னு கூடன்ற தாட் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல்டு தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பெடிஷன். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பெடிஷன் சொல்லும் போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, அவர் ஃபேமிலிஸ் டிட் ஹாவ் எ ஹார்ட் டைம் பட் தட் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் நெவர் ஈவன் சீன் தி சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் பயந்தாங்க தான், ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி சீலாம் கூட பார்த்ததே இல்லை. எங்கள் 6 பேரில் 4 பேர் வந்து அவங்க மலைத்தொடர்கள்லேருந்து தான் வந்தாங்களாம். The first time my parents saw the ocean was when I invited them to visit. ஸோ ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வரும்போது தான் அவங்க ஓஷனையே வந்து அவங்க பார்த்தாங்க. பட் once they saw that we are doing well and looking after ourselves, ஸோ நாங்கள் வந்து எங்களை நல்லா பார்த்துப்போம், நாங்கள் வந்து எங்களை நாங்களே வந்து நல்லா கேர் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறமா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் தேவர் ஆப்ரிகன்சினா பயம், அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூர்,
What were your aims and how did you work to achieve team? ஸோ உங்களோட எய்ம் வந்து என்னவா இருந்துச்சு, எப்படி வந்து இதை அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. ஐ டிடன்ட் செட் அவுட் ஃபார் எ டெஸ்டினேஷன், இட் வாஸ் அ ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். என்னோட நம்பிக்கையால் தான் நாங்கள் வந்து இந்த ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணமே. நாங்கள் வந்து ஜஸ்ட் அந்த டெஸ்டினேஷனை அடையணும் அப்படின்னு மட்டும் நாங்கள் பார்க்கல, இந்த ஜேர்னியை வந்து நாங்கள் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம். So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else's assistance. I grasp that completely. So அவங்களோட எஃபர்ட், அந்த ஸ்ட்ரகிளிங் டுகெதர் இன் ஆப்போசிஷன்ஸில் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணக்கூடாது, சர்க்கம் நேவிகேஷன்ஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. எந்த ஒரு ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனையும் நம்ம மேற்கொள்ளக்கூடாது, யாரோட உதவியும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாகவே அவங்க இருந்தாங்க. So next interviewer, name that one quality of yours that enabled you to complete this expedition successfully. So ஒரு குவாலிட்டி வந்து சொல்லுங்க, எது வந்து உங்களை இவ்வளோ எனேபிள் பண்ணிச்சு இந்த எக்ஸ்பெடிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, whenever the winds dropped it would not have taken me even a fraction of second to switch on the engine. ஸோ விண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தாக்கும் போது எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ஆகாது, நான் வந்து இன்ஜினை வந்து ஆப்ரேட் பண்ணி நான் ஒன் மைலுக்கு தூரம் வந்து போகிறதுக்கு. பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் பாக்டு மீ அண்ட் சேட். ஆனால் என்னோட உள்ளுணரில் வந்து ஏதோ ஒன்று சொல்லினே இருந்துச்சு, நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லினே இருந்துச்சு. அண்ட் திஸ் எக்ஸ்பெடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஹானஸ்டி. ஸோ அதனால் இந்த வாயேஜை, இந்த எக்ஸ்பெடிஷனை நான் கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக வந்து நான் முடிக்கணும்னு நினச்சேன். I am glad that we were able to finish it successfully without the use of the engine at all. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, நாங்கள் இந்த வாயேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம், இன்ஜினை வந்து நாங்கள் யூஸ் பண்ணாமையே இது வந்து முடித்தோம். ஸோ இன்டர்வியூ நெக்ஸ்ட் கேட்குறாங்க, as the head of the group how did you involve the team? ஸோ ஒரு ஹெட்டாக வந்து நீங்கள் எப்படி வந்து இன்வால்வ் பண்ணீங்க, இந்த டீமை வந்து எப்படி ஒருங்கிணைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டிகா ஜோஷி சொல்கிறாங்க, we all sailed and trained the same amount. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஒரே இதுவாக தான் நாங்கள் வந்து செயில் பண்ணோம், ட்ரெயின் அப்பும் பண்ணோம். அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் வே ஆஃப் டீலிங் வித் சுச்சுவேஷன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து எப்படி சுச்சுவேஷனில் டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. பட் தட் வாஸ் அ குட் திங் பிகாஸ் we could discuss different ways of solving problem and choose the best one. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதில் வந்து எது பெஸ்ட்டு ஒன்றோ அதை வச்சு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் சேட் இட் வாஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். அந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப வந்து ஈஸியாகவே இருந்துச்சு எங்களுக்குள்ளே, நாங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பாயல் குப்தா சொல்கிறாங்க, when you are out at sea teamwork is the most important in the middle of the crisis. ஸோ நடுவில் பயங்கர ப்ராப்ளம்லாம் வரும்போது கூட டீம்ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் நம்ம வந்து சீல இருக்கும் போதெல்லாம். ஈவன் டியூரிங் த ஸ்டோம், ஸோ பெரிய புயல்லாம் அடிக்கும் போது when 3 people would be out on watch. ஸோ 3 பேர் வந்து தான் வந்து வெளியே வந்து எப்படி இருக்குது, ஸ்டோம் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்ப்பாங்க. ரிமைனிங் 3 வந்து ஜஸ்ட்டு உள்ளே வந்து ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க அந்த 3 பேரில் வந்து ஒரு ஆள் வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணுவாங்க, இன்னொரு பர்சன் வந்து க்ளவுஸ்லாம் வந்து ஹீட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து ரெய்னிங்கும் வந்து இருந்துச்சு. ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப். டீம் எஃபர்ட் தான் வந்து இந்த 20 hours லாங் ஸ்டோமெல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் நேவிகேட்டிங் த்ரூ தி 20 hours லாங்
So I feel that if I had been alone, then it would have been a nightmare. ஸோ இந்த டைமில் மட்டும் நான் வந்து தனியாக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வந்து என்னை வெளியே தூர வந்து தூக்கி போட்டுட்டு இருக்கும் அப்படின்னு பாயல் குப்தா சொல்கிறாங்க. ரிமைனிங் we will continue on the next class.